ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்களின் சிக்கல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டுபிடித்து உள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஏழையே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவோம் என வாக்குறுதி அளித்துள்ளார். 46 பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு? 46 பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் சொல்றார். நாம சொல்ல, முதலமைச்சர் சொல்றார். 46 பிரச்சனை இப்பதான் இருப்பதா 4 ஆண்டு கழிச்சு முதலமைச்சருக்கு தெரியுது. நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆளலாமா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். ஏழை என்ற சொல் தமிழகத்திலே அகராதியிலே இருக்கக்கூடாது. இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சியம். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அனைத்தும் என்ன என்பது அனுபவ நீதியாக எனக்கு தெரியும். ஆகவே உங்களோடு நான் இருக்கின்றேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றேன். உங்களுக்கு ஒரு துயரம் என்றால் அது அரசு வேடிக்கை பார்க்காது, அதை தீர்த்து வைப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. SRMPR Passenger Vehicle Expo 2.0 நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஜூலை 31, ஆகஸ்ட் 1 மற்றும் 2 தேதியில் நடைபெறுகிறது.